ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட இரவு நேர ஓட்டிங் ரிசல்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஓட்டிங் ரிசல்ட் படி முத்து தான் வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். அண்ட் முத்து வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட்டில் தான் இருக்கார். எல்லாத்துக்குமான வாய்ஸை கொடுத்துருக்காரு. எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 95,748 வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா 55,775 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்றதே தெரில, பட் சைலண்ட்டாக இருந்தும் ஸ்கோரை வந்துட்டு அள்ளி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. விட்டால் அவங்க ஃபஸ்ட் இடத்துக்கே வந்துடுவாங்க போல் இருக்குது. அதுதான் உண்மைன்ற மாதிரியாக இருக்குது. பேச்சு கேட்கலன்னு குரல் கேட்கலன்ட்டு அவங்களே ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க போல். அடுத்து தேர்ட் இடத்துல வந்து விஜய் விஷால் இருக்கார். அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 39,374. விஷால் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் டவுனில் தான் இருக்கார். பட் போக பார்க்கலாம், அவர் ஃபஸ்ட்டு வராரா இல்லை செகண்ட் வராரான்றத, அப்படி இல்லாட்டி எந்த இடத்துக்கு போகிறான்றதை நம்ம பார்க்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் விஷால் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். பட் இன்னும் நல்லா பண்ணுனா நல்லா இருக்கும். ஃபோர்த் இடத்துல வந்து ராணவ் இருக்கார். அவர் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காருன்னா 31,764 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ராணவ் வந்துட்டு இப்போ ஒரே இதில் வந்துட்டு அந்த அரிமா தேசத்தில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்லேயும் அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயும் நல்லா பண்ணார். ஸோ அதனால் ராணவ் வந்து 4th ப்ளேஸில் இருக்கார். ராணவ் வந்துட்டு ஆனால் அரிமா தேசத்தில் பண்ணின சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக அவங்களுக்கு மகுடம் சுட்டினதும் நல்லா இருந்துச்சு. அண்ட் 5th இடத்துல வந்துட்டு ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்கன்னா 31,148 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஜாக்லின் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இன்னுமே வந்துட்டு 3rd ப்ளேஸ் 2nd ப்ளேஸுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு கேரக்டர் தான். பட் அவங்க கீழே இருக்காங்கன்றதான் உண்மை. ஆனால் அவங்க வந்துட்டு நல்ல பொருத்தமானவங்க தான், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. 6வது இடத்துல வந்துட்டு அருண் பிரசாத் இருக்கார். அருண் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்றதே தெரிய மாட்டுது. பட் இருந்தாலும் அவருக்கும் ஓட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அருண் பிரசாத் எவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்காருன்னா 29,565 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அருண் பிரசாத்தும் அவரால் முடிஞ்சதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, பார்க்கலாம். ஓகே, 7வது இடத்துல யார் இருக்காங்கன்னா பவித்ரா இருக்காங்க. அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 21,150 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்துட்டு இப்போ தான் ஏதோ ஒவ்வொரு இடத்துல ஏதாவது சண்டைகள்ன்ற மாதிரி அவங்களா உருவாக்கி ஏதோ முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி பவித்ரா வந்ததுலேருந்து பெருசாக எந்ததுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் பண்ணலை. ஓகே, 8வது ப்ளேஸில் தர்ஷிகா இருக்காங்க. அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 15,434 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் தர்ஷிகா ஸ்டார்டிங் வந்தப்போயாவது ஏதாவது பேசினாங்க. பட் இப்போ எதுவுமே பேசாத மாதிரி தான் எதுக்கு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரிய மாட்டுது. பட் பரவாயில்ல, 8வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் 15,000 ஓட்டு வந்திருக்கு. ஓகே, 9th ப்ளேஸில் ரயான் இருக்கார். அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 15,230 வாங்கியிருக்காரு. ரயான் வந்ததில் இருந்தே கேர்ள்ஸ் கூட தான் மேக்ஸிமம் இருக்காருன்ற லெவலுக்கு தான். பட் இருந்தாலும் ரயான் வந்துட்டு ஓகே, இந்த டைமிங் கணிச்சதுலையாக இருக்கட்டும், இந்த அரிமா தேசத்துலேயும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணினார், நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் 9th ப்ளேஸ்க்கு அவர் வந்துட்டு எலிஜிபிள் தான், ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் எத்தனை பேரை உள்ளே அனுப்பிச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான்னு பிக் பாஸ் காண்டில் தான் இருப்பார். ஓகே, 10வது இடத்துல வர்ஷினி இருக்காங்க. அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 14,703 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் அவங்க என்ன தான் பண்ணினாங்கன்றதே தெரியலை. அதாவது வர்ஷிகா வந்தாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே தெரில. ஆனால் அவங்களுக்கு 10th ப்ளேஸ் கிடச்சிருக்கு. அவங்களுக்கும் 14,000 ஓட்டு வந்திருக்கிறது ஆச்சரியப்படத்தக்கது தான். அடுத்து 11வது இடத்துல வந்துட்டு ஆனந்தி இருக்காங்க. அவங்க 14,675 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனந்தி ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலும் அங்கனங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு ஓட்டு இந்த தடவை கம்மியாக தான் வந்திருக்கு. 11வது ப்ளேஸில் ஆனந்தி இருக்காங்க. ஓகே, இனி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பட் நல்ல பிளேயர் தான் அவங்களோட தமிழும் நல்லாயிருக்கும். பட் பார்க்கலாம். ஓகே, 12th ப்ளேஸில் சாஞ்சனா இருக்காங்க. அதாவது கடைசி ப்ளேஸில் இருக்காங்க. சாஞ்சனா வந்துட்டு இந்த அரிமா தேசம் இந்த தேசத்து இதில் வந்ததில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஏன்னா நிறையா லூஸ் டாக் விட்டுட்டாங்க. பைத்தியம், மெண்டல், அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பேசுனதுனால அவங்களோட ரியல் கேரக்டர் வெளியில் வந்துருச்சுன்றதுனால அந்தளவுக்கு சாச்சனாக்கு ஓட்டுகள் கிடைக்கல. அண்ட் ஸ்டார்டிங்லேயே அவங்க வெளியில் போனது, மறுபடியும் உள்ளே வந்தது, அதில் இருந்தது அதனால தான் அந்தளவுக்கு அவங்களுக்கான ஓட்டுகள் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன். யார் வெளியேறினா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களோட ரிப்ளைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாச்சனா வெளியேறினா நல்லாயிருக்குமா, இல்லை ஆனந்தியா, இல்லை தர்ஷிகாவான்னு சொல்லி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.